அதாவது உங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இந்த விஷயங்கள்ல ஒரு திருப்புமுனை ஏற்பட இருக்கு. அதுலயும் வந்து உங்களுடைய பார்ட்னர். ஸோ அவங்க சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு திருப்புமுனை ஏற்பட இருக்கு. அதாவது நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்லயே நீங்க தான் நெறைய ஒரு நல்லத செஞ்சிருக்கீங்க. நல்ல ஒரு அன்ப ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த சைட்லேருந்து எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும், அதுல ஒரு நல்ல விதமான திருப்புமுனை ஏற்பட இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பண ரீதியான விஷயங்கள்லயும் ஒரு திருப்புமுனை ஏற்பட இருக்கு. ஸோ அப்படியான திருப்புமுனைகள் நடக்க இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி உறவுகள் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த அவங்களுடைய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய நல்ல விதமான திருப்புமுனைகள் நடக்க இருக்கு. இதுல நிறைய பேருக்கு வந்து புதிய உறவுகள் உங்களுக்கு வந்து சேருவாங்க, புதிய உறவுகள் கிடைப்பாங்க. இப்படியான ஒரு திருப்புமுனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்க முருகரை வழிபடுறதுனால, வேண்டுதல் வைக்கிறதுனால அவர்கிட்ட இந்த திருப்புமுனைகள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும்.